தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறோம் 9000 ரூபாய்க்குள்ள. என்னன்னு எதிர்பார்ப்போம்? ஒரு பெரிய டிஸ்பிளே, பேட்டரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தா இது எல்லாமே இருக்கக்கூடிய POCO M6 5G தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் குறிப்பாக இப்போ ஆஃபரில் இது பயங்கரமான ரேட்டுக்கும் வருது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட என்ன ஏது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஃபோனுடைய டிசைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸ்கை டான்ஸ் டிசைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பின்பக்கமாக இந்த பிளாக் கலரில் போய் என்னடா தெரிய போகுதுன்னு தான் நானும் பார்த்தேன். பட் லைட் எல்லாம் படும்போது இன்டோர்லையாக இருக்கட்டும் அவுட்டோர்லையாக இருக்கட்டும் பார்க்கும் போது சும்மா மினு இருக்குங்க இந்த மாதிரி. அண்ட் பிளாக் இல்லாமல் இன்னும் ஒரு சில கலருமே இருக்குது. அது எப்படி இருக்குன்றது பாருங்க. கையில் பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸியான ஒரு டிசைன் தான். ஒரு சாலிடான ஒரு ஃபோன் மாதிரி தெரியுது. அண்ட் பெரிய ஃபோன், நல்ல பெருசாக ஃபோன் உங்கள் கையில் வந்து இருக்கும். அதை அடிச்சிக்கவே முடியாது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி கிளாசி மாதிரி இருக்குது. பட் கீழே போடுற அளவுக்கு கிளாசி கிடையாது. அண்ட் முன்பக்கம் டிஸ்பிளேன்னு வரும்போது ஒரு பெரிய டிஸ்பிளே. பெசில்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சும் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் HD டிஸ்பிளே தான். 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. IPS LCD பேனல் தான். இந்த பேனலுக்கு இந்த பட்ஜெட்டுடைய செக்மெண்ட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு 600 HPM-க்கான பிரைட்னஸ் லெவல்ஸுமே வந்து இருக்கு. இன்டோர்ல யூஸ் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் அவுட்டோர்லையுமே யூஸ் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு யூஸபிளாக தான் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. லவுடாக இருக்கு. ஸோ உங்களுக்கு ரிங்டோன் கேட்கறதுக்கு கொஞ்சம் தூரமாக வச்சு பாட்டெல்லாம் கேட்கணும்னா அந்த விஷயங்கள் இருக்கு. இது பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டைப் சி போட்டிருக்கு. அண்ட் இது பட்ஜெட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு மேலே 3.5 ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை தான் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. ப்ராசஸரில் உங்களுக்கு டைமென்சிட்டி 6100 Plus அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே வந்து ஒரு மீடியடெக் கூடிய ப்ராசர் தான். பேரை மாற்றி கொஞ்சமாக வந்து ட்வீக் பண்ண ஒரு ப்ராசர் தான். பட் Antutuல இதோடைய ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. 4 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு. CPU த்ராட்லிங்குமே நாங்கள் ரன் பண்ணி பார்த்தோம். அதுலேயுமே எந்த ஒரு த்ராட்லிங்குமே வந்து கிடையாது. அண்ட் இந்த செக்மெண்ட்ல சரி கேமிங் விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருவேளை BGM விளையாடுற மாதிரி இருந்தீங்கன்னா HDயில் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங் வைக்கும் உங்களால் கேமிங் வந்து விளையாட முடியும். கன்சிடரபிளி இந்த பட்ஜெட்டில் நீங்கள் மற்றதை கம்பேர் பண்ணுறதோட இதோடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. சரி, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் டைப் இருக்கு. UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா Android 13 தான் ரன் ஆயிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கான OS அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 3 செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, யூசபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எல்லாம் வருது. ஆனால் ஸ்லீக்னஸ், அதோடைய ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே வந்திருக்கு. UI பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு வேணுன்றது MUI 14 அதுலேயுமே. பொதுவாகவே இந்த செக்மெண்ட்ல வாங்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் வர்றவங்களுக்கு தான் வாங்கி கொடுப்போம் இல்லையா? 9000 ரூபாய் பட்ஜெட்குள்ள. இதுல அதை எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு பேட்டரி எப்படி இருக்குன்றது ரொம்பவே முக்கியம். இதுல பேட்டரி நல்லாவே இருக்கு. 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்றதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 50 MP பிரைமரி கேமரா பின்பக்கமா இருக்கு. சப்போர்ட் பண்றதுக்கு 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லயுமே 5 MP கேமரா இருக்குங்க. ஸோ கேமரால எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை. நாங்க எடுத்த சாம்பிள்ஸை பார்க்கும்போது உண்மையாவே இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு கேமரானே சொல்லலாம். நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கு. ஸ்கின் டோன் உங்களுக்கு இன்டோர்லயா இருக்கட்டும் அவுட்டோர்லயா இருக்கட்டும், அவுட்டோர்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோலாம் எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் மற்றபடி எதிர்பார்த்த அந்த ஒரு குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. அது வேகமாக தான் இருக்கு. உங்களுக்கு 7 5G பேண்டும் இருக்கு. Wi-Fi 5க்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. Bluetooth 5.3க்கான சப்போர்ட்டுமே இதில் இருக்குங்க ஓவராலா. சரிங்களா? சரி, இந்த ஃபோனில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ், வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க. கேம் பிளேவை பற்றி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஓவரால் கருத்து என்னன்னு சொல்லுங்க. இந்த ஃபோனை நம்ம ஆஃபரில் 7749 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வந்து வாங்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஏர்டெல் சிம்மோட யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் நார்மலாக வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 8299 அப்படின்ற அந்த ப்ரைஸிங்க்கு உங்களால் வந்து வாங்க முடியும். மற்றபடி உங்கள் கருத்துக்கள் என்ன? நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த பட்ஜெட்குள்ளே யாருக்காச்சும் கேட்டாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? என்ன ஏதுன்றதை காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.